வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். சொத்து தகராறில் கழுத்தை இறுக்கி தொழிலாளி கொலை, பெண் உட்பட 3 பேர் கைது. புகழ்பெற்ற வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தலத்தின் 148ஆம் ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கு காமராஜர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பாக அஞ்சலி. இனி விரிவான செய்திகள். முதலியார்பேட்டையில் சொத்து தகராறில் கழுத்தை இறுக்கி தொழிலாளி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுவை முதலியார்பேட்டை போலீஸ் சந்து பகுதியைச் சேர்ந்தவர் ரவிக்குமார். தொழிலாளியான இவருக்கு திருமணமாகவில்லை. அவரது அண்ணன் ராஜி, தம்பி சூர்யா. இதில் ராஜி, சூர்யா ஆகியோர் வீட்டின் தரைத்தளத்தில் வசித்து வருகிறார்கள். முதல் தளத்தில் ரவிக்குமார் வசித்து வருகிறார். இந்நிலையில் ரவிக்குமார் கடந்த 22ஆம் தேதி வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த முதலியார்பேட்டை போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து முதலியார்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்ணன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். பிரேத பரிசோதனை அறிக்கையில் ரவிக்குமார் கழுத்தை இறுக்கி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து கொலை வழக்காக மாற்றி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. இது தொடர்பாக போலீசார் கூறியதாவது: கொலை செய்யப்பட்ட ரவிக்குமாருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த விஜயலட்சுமி என்பவருக்கும் தொடர்பு இருந்ததாகவும், அப்போது ரவிக்குமார் விஜயலட்சுமியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி கடந்த 3 ஆண்டுகளாக நெருங்கி பழகி வந்ததாகவும் கூறப்படுகின்றது. இதற்கிடையே ரவிக்குமார் தனது பாக வீட்டை ஒருவரிடம் விற்பனை செய்துள்ளார். அதனை மீண்டும் தனது பெயருக்கு வாங்கி தருமாறு விஜயலட்சுமியிடம் ரவிக்குமார் கேட்டுள்ளார். இதற்காக விஜயலட்சுமி தனது சொத்தை விற்று பணத்தை கொடுத்துள்ளார். பின்னர் ரவிக்குமார் தனது பெயருக்கு வீட்டை மாற்ற முயற்சி செய்தார். ஆனால் விஜயலட்சுமி தனது பெயருக்கு மாற்றி தருமாறு கேட்டுள்ளார். இது தொடர்பாக கடந்த 21ஆம் தேதி நள்ளிரவு அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒருவரை ஒருவர் தாக்கியதில் மதுபோதையில் இருந்த ரவிக்குமார் கீழே விழுந்து மயங்கியுள்ளார். பின்னர் புடவையால் கழுத்தை இறுக்கி அவரை விஜயலட்சுமி கொலை செய்துள்ளார். இதனை மறைக்க ரவிக்குமாரின் நண்பர்களான அதே பகுதியைச் சேர்ந்த சேது என்ற சேத்திலால், சின்ன சேலம் ராஜா ஆகியோரும் உடந்தையாக இருந்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து விஜயலட்சுமி, சேத்திலால், ராஜா ஆகிய 3 பேரையும் முதலியார்பேட்டை போலீசார் கைது செய்தனர். முதலியார்பேட்டையில் தொழிலாளி கழுத்தை இறுக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பெண் உட்பட 3 பேர் கைதாகி இருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புகழ்பெற்ற வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தலத்தின் 148வது ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை திருத்தலம் வரலாற்று சிறப்புமிக்கதாகும். பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகருக்கு அடுத்து உலகிலேயே லூர்து மாதாவிற்கென கட்டப்பட்ட 2வது ஆலயம் வில்லியனூர் மாதா ஆலயமாகும். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த வாரத்தில் சனிக்கிழமையன்று ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி காலை 5:30 மணி அளவில் அருள்நிறை ஆலயத்தில் சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட முன்னாள் பேராயர் சின்னப்பா ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாதா குளத்தை சுற்றி திருக்கொடி பவனி நடைபெற்று தொடர்ந்து பெருவிழா கொடியேற்றப்பட்டது. அதன் பிறகு ஆலய முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் புதுச்சேரி, கடலூர் உயர் மறை மாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமி உட்பட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர். திருவிழா நாட்களில் தினமும் காலை மாலை 6 மணிக்கு திருப்பலி, மறையுரை, நவநாள் மற்றும் சிறிய தேர்பவனி நிகழ்ச்சிகள் 9 நாட்கள் நடைபெற உள்ளது. மேலும் மே மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு புதுவை, கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் அந்தோணிசாமி தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற உள்ளது. அன்று இரவு 7:30 மணிக்கு புதுச்சேரி, கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் திருப்பலி நடைபெற்று ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி நடைபெற உள்ளது. இந்த ஆடம்பர தேர்பவனியில் மாதா சுரூபத்திற்கு வைர கிரீடம் சூட்டப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக பவனி வரும். அப்போது ரோஜா, மல்லிகை உள்ளிட்ட பூக்களை தேரில் தூவி வழிபடுவர். இந்நிகழ்ச்சியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மறுநாள் மே மாதம் 5ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு நடைபெறும் திருப்பலிக்கு பின்னர் கொடி இறக்கத்துடன் ஆண்டு திருவிழா நிறைவு பெறுகிறது. ஆண்டு பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தல தந்தையர்கள் ஆல்வின் அன்பரசு, டோமினிக் சாவியோ, அலெக்சிஸ், பங்கு பேரவை துணைத் தலைவர் சூசை மரியநாதன் டோமினிக், பொருளாளர் டாக்டர் தர்மதுரை, செயலாளர் டாக்டர் ஜெயராஜ், பெஞ்சமின், அருட்சகோதரிகள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய வழிகாட்டிகள், இளைஞர் இயக்கத்தினர், பக்த சபையினர், விழா குழுவினர் மற்றும்
வில்லியனூர் பங்கு இறை மக்கள் செய்து வருகின்றனர். காமராஜர் நகர் என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பாக காஷ்மீரில் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவரும் முதலமைச்சருமான என்ஆர் ரங்கசாமி வழிகாட்டுதலின்படியும் இளைஞரணி தலைவரும் கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான KSP ரமேஷ் முன்னிலையில் காமராஜர் நகர் தொகுதி இளைஞரணி தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் அவ்வை திடலில் மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி இளைஞர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஜம்மு காஷ்மீரில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலமான பஹல்காமில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 22ஆம் தேதி அன்று நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் இந்தியாவை சார்ந்த சுமார் 26 பேர் வீரமரணம் அடைந்ததையொட்டி அவர்களின் படத்திற்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் 1 நிமிடம் மௌனம் காத்தும் அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் முழக்கமிடப்பட்டது. இதில் காமராஜர் நகர் தொகுதியின் இளைஞரணி நிர்வாகிகளான பொதுச் செயலாளர் அசோக், செயலாளர் ஜாய் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். தீவிரவாதியால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி திமுக சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் திமுகவினர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் இரத்த தான முகாம் உள்ளிட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில திமுக மற்றும் திமுக மருத்துவ அணி சார்பில் மாநில மருத்துவர் அணி அமைப்பாளர் ஆனந்த் ஆரோக்கியராஜ் ஏற்பாட்டில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காந்தி வீதியில் நடைபெற்றது. தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் முன்னிலையில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, எலும்பியல் அறுவை சிகிச்சை, மகளிர் மருத்துவம், குழந்தை மருத்துவம், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் தொடர்பான பரிசோதனைகள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகள் மற்றும் மருந்து மாத்திரைகள். இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இம்முகாமில் அவைத்தலைவர் சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் ரசபுத்திர ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கப்பட்டது. கண்டமங்கலம் வட்டாரம் ரசபுத்திரபாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு வட்டார கல்வி அலுவலர்கள் சேகர் மற்றும் சுமதி ஆகியோர் தலைமை தாங்கினர். பள்ளி மேலாண்மை குழு தலைவி பழனியம்மாள் முன்னிலை வகித்தார். வட்டார வள மைய மேற்பார்வையாளர் ஹரிகிருஷ்ணன், வட்டார வள மைய ஆசிரியர் பயிற்சினர் திலகம், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் பரமசிவன், மணிபாலன், ராமச்சந்திரன், ரமேஷ், ராஜேஸ்வரி, கிரிஜா உள்ளிட்ட ஊர் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. மேலும் 5ஆம் வகுப்பு முடிந்து 6ஆம் வகுப்பும் செல்லும் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டியும் வழங்கப்பட்டது. முன்னாள் மாணவர்கள், பள்ளி ஆசிரியர்கள், ஊர் பிரமுகர்கள் ஒன்றிணைந்து மாணவர்களுக்கு சைக்கிளை வழங்கினர். நிகழ்ச்சியின் நிறைவாக ஆசிரியர் சுந்தர் நன்றி கூறினார். காஷ்மீரில் தீவிரவாதி தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கு காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. சுற்றுலா சென்ற பொதுமக்களை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காஷ்மீரில் தீவிரவாதிகள் சுட்டு கொன்றனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சோகத்தையும் அதிர்வையும் ஏற்படுத்தியது. இதனையடுத்து நாடு முழுவதும் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அந்த வகையில் காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பாக தொகுதி தலைவர் தணிகைவேல் தலைமையிலும் பொதுச் செயலாளர் செந்தில் முன்னிலையிலும் மெழுகுவர்த்தி ஏந்தி தொகுதி நிர்வாகிகள் மௌன அஞ்சலி செலுத்தினர். சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கத்தின் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற மருத்துவ முகாமில் அனைவருக்கும் இலவசமாக கண்கண்ணாடிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் உள்ள
செங்கேணி அம்மன் ஆலயத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. மேலும் கண் பரிசோதனை செய்த பொதுமக்களுக்கு இன்று வாழைக்குளம் செங்கேணி அம்மன் ஆலயத்தில் கண் கண்ணாடிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு கண் கண்ணாடிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், பாஜக நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், மாநில OBC துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சுமார் 50க்கும் மேற்பட்டோருக்கு கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் 5 லட்சத்திற்கான அட்டையை சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகளான பாண்டியன், கதிரவன், ஜெயமூர்த்தி, ரவி, முத்துக்குமார், ரெமோ, அரசு, பிரகாஷ், செல்வம், வீரமணி, உமா மகேஸ்வரி, வீரம்மா, பாக்யா, சோசிலா, லட்சுமி, மகேஸ்வரி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேசிய வருவாய் திறனறிவு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வட்டார அளவில் கண்டமங்கலம் பள்ளிகளுக்கு மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு மத்திய அரசு 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தேசிய வருவாய் திறன் அறிவு தேர்வு கடந்த மாதம் வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் தேர்ச்சி பட்டியலை தேசிய கல்வித்துறை கடந்த வாரம் வெளியிட்டது. இதில் கண்டமங்கலம் வட்டார அளவில் கண்டமங்கலம் நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த யுகேஷ், சதீஷ் ஆகிய 2 மாணவர்கள் மாவட்ட அளவில் தேர்ச்சி பெற்றனர். கண்டமங்கலம் ஒன்றிய சேர்மன் RS வாசன் முன்னிலையில் மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற யுகேஷிற்கும் 2வது மதிப்பெண் பெற்ற சதீஷுக்கும் பள்ளி அளவில் பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கண்டமங்கலம் வட்டார கல்வி அலுவலர் சேகர் மற்றும் சுமதி ஆகியோர் தலைமை தாங்கினர். சிறப்பு விருந்தினர்களாக ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை தேன்மொழி வரவேற்புரை வழங்கினார் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர் பெருமக்கள் வாழ்த்துக்களும் அறிவுரைகளையும் வழங்கினர். அதேபோன்று ஒன்றிய சேர்மன் RS வாசன் மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதில் மாணவர்களின் தேர்ச்சியை ஊக்குவிக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. தேர்வில் தேர்ச்சி அடைய உறுதுணையாக இருந்த பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக பள்ளி ஆசிரியர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களில் இதேபோன்று தமது பள்ளி மாணவர்கள் அதிக பேர் தேர்ச்சி பெற்று மாவட்டத்தில் முதல் பள்ளியாக தமது பள்ளியை தரம் உயர்த்த மாணவர்களுக்கு உதவியாக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நிச்சயம் இருப்போம் என கூறினர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 905 ரூபாய். 1 பவுன் 72,040 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1090 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சொத்து தகராறில் கழுத்தை இறுக்கி தொழிலாளி கொலை, பெண் உட்பட 3 பேர் கைது. புகழ்பெற்ற வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தலத்தின் 148ஆம் ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கு காமராஜர் தொகுதி NR காங்கிரஸ் சார்பாக அஞ்சலி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.